இந்த செங்கழுநீர் அம்மனுடைய வரலாற்று பின்னணி என்ன சொல்லுவீங்க? அங்கு அரிக்கமேடு என்ற இடத்தில் அகழ்வாராய்ச்சி பணிகள்லாம் நடந்தது. அப்ப இந்த செங்கழுநீர் அம்மனை பற்றினுடைய வரலாறு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த வரலாறையும் கொஞ்சம் சொல்லுங்கய்யா. ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்பு கோடாரியால் அந்த கட்டையை வெட்டினால் அப்போது எதிர்பாராத விதமாக அந்த கட்டையிலிருந்து இரத்தம் குபு குபு என்று கொப்பளித்தது. சுனாமி வரப்போகுதுன்றதையே முன்னெச்சரிக்கையா பக்தர்களுக்கு அவங்க காட்டியிருக்காங்க. இந்த தூண்ல இருக்காரா காட்டு அப்படின்பாரு, கதாயுதத்தை ஓங்கி அடிப்பார். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ஆடி ஸ்பெஷல் நிகழ்ச்சியில நம்ம பார்க்க இருக்கக்கூடிய கோவில் புதுச்சேரியில் அமைந்திருக்கு. புதுச்சேரின்னு சொன்னாலே கடற்கரையும் பிரெஞ்சு கட்டிடங்களும் தான் நமக்கு ஞாபகம் வரும். ஆனா ஆன்மீக ரீதியா புதுச்சேரியவே இந்த காவல் தெய்வமா காத்திருக்கக்கூடிய இந்த செங்கழுநீர் அம்மன் கோவிலை பற்றி தான் நம்ம இன்னைக்கு முழுமையா பார்க்க போறோம். அந்த அம்மனை பற்றி நமக்கு அதிசயங்களையும் பல்வேறு விஷயங்களையும் நம்ம கூட பகிர்ந்துக்க வந்திருக்காங்க எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான செந்தூர் நாராயணன் ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க ஐயா. சார் சொல்லுங்க ஐயா, இந்த செங்கழுநீர் அம்மன், அதாவது பேரே ரொம்ப வித்தியாசமாவும் இருக்கு, புதுசாவும் இருக்கு. நார்மலா நம்ம நிறைய அம்மனை பற்றி பார்த்திருக்கோம், காளி அம்மன், செவ்விலி அம்மன், அப்படி இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. இந்த செங்கழுநீர் அம்மனுடைய வரலாற்று பின்னணி என்ன சொல்லுங்க ஐயா? வீராம்பட்டணம் புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு பகுதியில் அமைந்துள்ள நகரம். புதுச்சேரி மாநிலம் பழங்கால சிறப்பு மிக்க நகரம். அங்கு அரிக்கமேடு என்ற இடத்தில் அகழ்வாராய்ச்சி பணிகள்லாம் நடந்தது. ரோமானியர் காலத்தோடு தொடர்புடைய இடம். அந்த இடத்திற்கு, அரிக்கமேடு இடத்திற்கு மிக அருகாமையில் கடல் ஓரத்தில் அமைந்துள்ள நகரம்தான் வீராம்பட்டணம். அங்கு ஓடையில் செங்கழுநீர் பூக்கள் பூத்து குலுங்கின. அதனால் அந்த செங்கழுநீர் பூக்களுடைய ஒரு பூக்கள் அதிகமாக இருந்ததனால் அங்கு தோன்றிய அம்மனுக்கு செங்கழுநீர் அம்மன் என்று பெயர் வந்தது. சரிங்கய்யா. அப்போ இந்த செங்கழுநீர்ன்றதுக்கான விரிவாக்கம் சொன்னீங்க. அப்ப அந்த செங்கழுநீர் அம்மனை பற்றினுடைய வரலாறு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த வரலாறையும் கொஞ்சம் சொல்லுங்கய்யா. ஒவ்வொரு ஆலயத்திற்கும் ஒவ்வொரு வரலாறு உண்டு. வீராம்பட்டினத்திற்கும் ஒரு வரலாறு இருக்கிறது. ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்பு வீராம்பட்டினம் ஒரு சிறிய கிராமம். அங்கு உள்ள சிற்றோடையில், ஏரி குளங்களில், கடலோரம் அமைந்த பகுதியாக இருந்தாலும் அங்குள்ள ஓடையில் சிலர் மீன் பிடிப்பார்கள். அப்படி ஒரு நாள் வீரராகவன் என்பவர் மீன் பிடித்து கொண்டிருக்கின்ற பொழுது வலையில் ஒன்றும் சிக்கவில்லை. இறைவனை வேண்டி மீண்டும் வலையை வீசுகிறார். அப்போது அதிசயமாக அந்த வலை கனத்தது. வலையை இழுத்து பார்க்கின்ற பொழுது அந்த வலையில் மீன்கள் அகப்படவில்லை. மாறாக ஒரு பெரிய மரக்கட்டை இருந்தது. அந்த மரக்கட்டையை வீட்டிற்கு கொண்டு வருகிறார். மிகுந்த வருத்தத்தோடும் துன்பத்தோடும் துயரத்தோடும் மீன்கள் எதுவும் கிடைக்கவில்லையே என்று மன சங்கடப்பட்டு வேதனையோடு இருக்கிறார். காலங்கள் ஓடுகிறது. அந்த மரக்கட்டையை வீட்டினுடைய குளக்கடை பகுதியிலே போட்டுவிட்டார்கள். ஒரு நாள் அந்த வீரராகவருடைய மனைவி வீட்டில் அடுப்பு எரிப்பதற்காக கோடாரியால் அந்த கட்டையை வெட்டினால் அப்போது எதிர்பாராத விதமாக அந்த கட்டையிலிருந்து இரத்தம் குபு குபு என்று கொப்பளித்தது. இதனால் அனைவரும் திகில் அடைந்து போய் இது ஏதோ தெய்வ குற்றமாக இருக்குமோ என்று அம்பாளை வணங்கினார்கள். அந்த மரக்கட்டைக்கு சந்தனம் எல்லாம், குங்குமம் எல்லாம் விட்டு அபிஷேகம் செய்து பூஜை அறையில் வைத்திருந்தார்கள். அன்று இரவு வீரராகவன் படுத்திருந்த போது ஒரு அம்மன் அவர் கனவில் நான் பராசக்தியினுடைய வடிவமாக இங்கு இருக்கிறேன், அந்த மரக்கட்டையின் அம்சமாக நான் தான் இருக்கிறேன். இந்த மரக்கட்டையை இந்த ஊரில் உள்ள சித்தர் சமாதி
அடங்கியிருக்கிற ஒரு இடத்திலே கொண்டு வைத்து அதன் மேல் அதை இந்த மரக்கட்டையை பீடமாக வைத்து பீடத்துக்கு மேல் என்னுடைய உருவத்தை வைத்து வழிபடு, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் இந்த ஊர் மக்களுக்கும் காவலாகவும் உறுதுணையாகவும் இருப்பேன் என்று சொன்னார். அதன்படி வீரராகவன் இந்த மரக்கட்டையை எடுத்து அம்மன் கனவில் குறிப்பிட்ட இடத்தை தேடி செல்கிறார். சரிங்கய்யா, அப்போ வந்து இந்த இதுதான் இங்கதான் வந்து இந்த அம்மனுக்கு வந்து நாகத்தினுடைய வழிகாட்டுதல்படிதான் இந்த அம்மன் கோயில் உருவாச்சுன்னு கூட சொல்றாங்களே. அப்ப அது எப்படி இதுல வந்து வழிகாட்டல் எப்படி வழிகாட்டுச்சு? அது உண்மைதான். வீரராகவன் மரக்கட்டையை எடுத்துக்கொண்டு புதர்கள் அடர்ந்த ஒரு பகுதிக்கு செல்கிறார். அங்கு ஒரு எறும்பு புற்று இருக்கிறது. சாறை சாறையாக எறும்புகள் ஊர்ந்த வண்ணம் இருக்கின்றன. அப்போது திடீரென்று ஒரு நாகப்பாம்பு புற்றிலிருந்து வெளிப்பட்டு தரையிலே 3 முறை கொத்தியது. உடனே அந்த பாம்பு கொற்றிய இடத்தை தோண்டினார்கள். மண்வெட்டியால் தோண்டி பார்க்கின்ற பொழுது அங்கு ஒரு சித்தருடைய சமாதி இருந்ததற்கான அடையாளம் தெரிந்தது. அந்த இடத்திலே சிறிதாக ஒரு கோவில் கட்டி பீடத்தை வைத்து அதன் மேல் அம்மன் உருவத்தை, தலை மட்டும் தெரிகிற மாதிரி உருவத்தை வைத்து சிறு கொட்டகை அமைத்து வழிபட்டார்கள். நாளடைவில் அந்த அம்மன் சிரசுக்கு மேல் முழுவதுமே அம்மன் உருவை தேவதாரு மரத்திலே செய்து வழிபட்டார்கள். அம்மனுடைய அதிசயங்களும் அற்புதங்களும் நாள்தோறும் பரவ பரவ ஊர் மக்கள் புதுச்சேரி மட்டுமல்லாமல் பிற மாநிலங்களில் இருந்தும் மக்கள் வந்து வழிபட தொடங்கினார்கள். அப்போ அந்த கோயில்ல வந்து மரக்கட்டையை தான் வந்து அம்மனா வழிபடுறாங்களா? அது உண்மையா? தேவதாரு மரம், அந்த மரத்தில் அம்மன் வடிவத்தை செய்திருக்கிறார்கள். பொதுவாக எல்லா இதுலேயும் விக்கிரகங்கள் கற்சிலைகளாக பண்ணியிருப்பாங்க. இங்கு வந்து மரத்தால் அந்த அம்மனுடைய உருவத்தை வடிவமைத்து வணங்கி வருகிறார்கள். ஓ, அப்போ இந்த கோயில்ல வந்து மரக்கட்டையை தான் வந்து மூலவஸ்தானமா எடுத்து நம்ம எல்லாருமே, ஐ மீன் மரத்தை தானே உருவமா அமைச்சிருக்காங்க. அப்போ மரத்தை அந்த தான் நம்ம எல்லாருமே அம்மனா வழிபட்டுட்டு இருக்காங்க இல்லையா? சரி, ஓகே. அப்போ இங்க நடக்கக்கூடிய இப்ப ஆடி ஸ்பெஷல் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆடினாலே சொல்ல வேணாம், மொத்த மாதமும் ஸ்பெஷலா தான் இருக்கும். ஆனா இங்க நடக்கக்கூடிய ஆடி தேரோட்டத்தை வந்து புதுச்சேரி ஆளுநரே வந்து தொடக்கி வைக்கிறதா சொல்றாங்களே, அதனுடைய வரலாற்று பின்னணி என்ன ஐயா? புதுச்சேரி ஒரு மாநிலம். தமிழ்நாடு வெள்ளைக்காரன் ஆட்சியில் ஆளுகைக்கு உட்பட்டிருந்த போது புதுச்சேரி மாநிலம் பிரெஞ்சு ஆளுகைக்கு உட்பட்டு இருந்தது. 300 ஆண்டுகளுக்கு முன்னால் புதுச்சேரி சிறிய கிராமம்தான். அங்கு பெரிய கோயில்கள் எல்லாம் கிடையாது. முதலாக வீராம்பட்டினம் செங்கல் நீரம்மன் கோவிலில் தேர் செய்து அந்த தேரோட்டம் தொடக்க விழா நடந்தது. அப்போது புதுச்சேரியில் பிரெஞ்சு கவர்னர் ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கோ பிரெஞ்சு கவர்னர் வந்து வடம் பிடித்து வைத்தார். அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டுகளும் ஆடி மாதம் 5வது வெள்ளிக்கிழமை நடைபெறும் தேரோட்டத்தின் போது புதுச்சேரி கவர்னர் வடம் பிடிப்பது இன்றும் வழக்கத்தில் தொடர்ந்து வருகிறது. இப்போது முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் அனைவரும் அந்த விழாவில் கலந்து கொள்கிறார்கள். இந்த விழாவை ஒட்டி புதுச்சேரி மாநிலத்துக்கு அரசு விடுமுறை விடப்படுகிறது. ஓ, ரொம்ப இந்த கடைசி 5வது வெள்ளிக்கிழமைன்றது இந்த புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு பெரிய விசேஷமான ஒண்ணு இல்லையா? ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையிலிருந்து தொடர்ந்து 6 வெள்ளிக்கிழமைகள் அங்கு வந்து விசேஷமும் நடக்கும். 5வது வெள்ளிக்கிழமை தேரோட்டம் நடைபெறும். 6வது வெள்ளிக்கிழமை முத்துப்பல்லக்கு உற்சவம் நடைபெறும். முத்துப்பல்லக்கில் அம்பாளை அமர வைத்து வீதி உலா வரும் நிகழ்வு நடைபெறும். தேரோட்டத்திலும் முத்துப்பல்லக்கு விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள். ஓகே, அப்போ இந்த கோயிலில் புதுச்சேரியோட இந்த செங்கழுநீர் அம்மன் கோயில் வந்து உண்மையிலே வந்து ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒன்று தான் சொல்லணும். ஏன்னா ஆளுநர் வந்து அந்த பிரிட்டிஷ் காலங்களில் இருந்து இப்போ வரைக்கும் அதை வந்து வழி வழியாக தொடர்ந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆமாம்.
ஆளு நிறைய போய் வந்து ஒரு விசேஷத்தை படம் தொடங்கி பிடிக்கிறாங்க. வைக்கிறதுன்றது வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? முக்கியமானதுதான். சரி, அப்போ இந்த ஒரு பிரசித்தி பெற்ற கோயில்ல வந்து நம்ம போய் அம்மனை வழிபட்டோம் அப்படின்னா எந்த மாதிரியான நற்பலன்கள் நமக்கு கிடைக்கும்? ம். இது செங்கழுநீர் அப்படி என்பது அந்த மலர் வந்து கண்ணுக்கு குளிமை. ம். அதனால் இக்கண் பார்வை பாதிக்கப்பட்டவர்கள், ம். பிறவியிலேயே பார்வையை இழந்தவர்கள் நேராக வீராம்பட்டினம் சென்று கடலில் நீராடி அந்த அம்பாள் கடலில் நீராடி அந்த அம்பாளுக்கு அபிஷேகம் ஆராதனைகள் செய்து வஸ்திரங்கள் எல்லாம் கொடுத்து வழிபட்டால் கண் பார்வை மீண்டும் கிடைக்கும். திருமணம் நீண்ட நாட்களாக திருமணம் தடைபடுபவர்களுக்கு திருமண வரம் கிடைக்கும். குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அப்ப இந்த அம்மன் வழிபட்டா முக்கியமா கண் பார்வை இழந்தோருக்கு ஆர் கண் பார்வை இல்லாதவங்களுக்கு வந்து கண்டிப்பா அது வந்து சரியாகும்னு சொல்றீங்க. அது போக இந்த அம்மனுக்கு வந்து குழந்தை பேரு பாக்கியம், திருமண தடைகள் நீங்கி இந்த மாதிரி எல்லாம் என்ன ஒரு கெட்ட விஷயங்கள், அதாவது எந்த மாதிரியான தடைகள் இருந்தாலும் இந்த அம்மனை வழிபட்டா போதும் நமக்கு எல்லா விதமான தடைகளும் நீங்கும் இல்லையா? கண்டிப்பாக நீக்கும். சரி, நீங்க இந்த விஷயங்களா சொன்னீங்க. அப்ப அந்த கோயிலுக்கு எப்படி போறதுன்றதுன்னு சொன்னீங்க அப்படின்னா நம்மளுடைய ஜம்பக்தி நேயர்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். கண்டிப்பா. இந்த அம்பாளுடைய மகிமை நாளுக்கு நாள் பரவவும் புதுச்சேரியில் உள்ளவர்கள் பிற இடங்களில் உள்ள தங்களுடைய உறவினர்களுக்கு எடுத்து சொன்னார்கள். அதன்படி பிற மாநிலங்களில் இருந்தும் வீராம்பட்டினம் செங்கல் அம்மன் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்தது. இந்த அம்பாளுடைய அதிசயங்கள் அற்புதங்களில் ஒன்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சுனாமி வந்தபோது அங்கு கடற்கரையோர மக்கள் எல்லாமே நிறைய இடங்கள் நாகப்பட்டினம், வேதாரண்யம் போன்ற இடங்கள் எல்லாம் அது கடற்கரையோரத்தில் உள்ள மக்கள் பாதி பேர் பரிதாபமாக உயிரிழக்கக்கூடிய சம்பவங்கள் ஏற்பட்டது. இதே வீராம்பட்டினம் கடற்கரையில் இருக்கின்ற போது அந்த அம்பாள் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினாள். எப்படி என்றால், கோவில் உள்ள தெப்ப குளத்தில் திடீரென்று வெந்நீர் கொப்பளித்தது, வெந்நீர் ஊற்று கொப்பளித்தது. அதை பார்ப்பதற்காக ஊரில் உள்ள அனைத்து மக்களும் கோவிலில் குவிந்து விட்டார்கள். அந்த நேரத்தில் தான் சுனாமி தாக்கியது. இந்த மக்கள் கடலோரத்தில் குடிசை போட்டு அமர்ந்தவர்கள் எல்லாம் அங்கு இருந்திருப்பார்களே, ஆனால் அவர்கள் தங்களுடைய இன்னுயிரை பறிகொடுத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும். இன்றும் அந்த சம்பவத்தை நினைவு கூர்ந்து அம்பாளின் கருணையினால் தான் நாங்கள் உயிர் பிழைத்தோம் என்று பக்தர்கள் சொல்கின்றார்கள். இந்த கோவில் புதுச்சேரி பஸ் நிலையத்தில் இருந்து சரியாக 9 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது, கடலோரத்தில் அமைந்துள்ளது. புதுச்சேரியில் இருந்து கடலூர் செல்லுகின்ற வழியில் அரியாங்குப்பம் என்ற இடம் இருக்கிறது. அந்த இடத்தில் இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் கோவில் அமைந்துள்ளது. அரியாங்குப்பத்தில் இருந்து பழைய பேருந்துகள் அரசு பேருந்துகள், தனியார் பேருந்துகள் இருக்கின்றன. காலையில் 6 மணியிலிருந்து 12 மணி வரையிலும், மாலை 4 மணியிலிருந்து 8 மணி வரையிலும் கோவில் திறந்திருக்கும். மக்கள் தரிசனம் செய்திடலாம். அப்போ சுனாமி வரப்போகுதுன்றதையே முன்னெச்சரிக்கையா வந்து பக்தர்களுக்கு வந்து அவங்க வந்து காட்டியிருக்காங்க. இங்க சுனாமி வரப்போகுது, ஸோ இங்கேருந்து எல்லாரும் நீங்க வந்து வெளியே போக அப்படின்றத முன்னெச்சரிக்கைப்படுத்தினதே வந்து ஒரு பெரிய அதிசய நிகழ்வு தான் இல்லையா? கண்டிப்பா நல்ல விஷயங்கள் ஐயா. அதாவது இந்த கோயிலை பத்தி பல்வேறு விஷயங்களை நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க, இங்க நடந்த அதிசயங்களை பத்தி பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த செங்கழுநீர் அம்மன் வந்து எந்த மாதிரியான அதிசயங்களை எல்லாம் நிகழ்த்தியிருக்காங்க. ஆனா மரக்கட்டையிலே வந்து அம்மன் வந்து அவங்கள வந்து வர வச்சுக்கிட்டது, நான் அம்மனா வந்திருக்கேன்னு மரக்கட்டை மூலமா வந்தது. ஒரு கோயில்ல வந்து மரக்கட்டையே இப்பவும் நம்ம வந்து வணங்குறதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். ஏன்னா எல்லா கோயில்களையும் வந்து கல்லால் ஆன அம்மனை பார்த்திருப்போம், பல்வேறு விதங்கள்ல நமக்கு அம்மன்களை பார்த்திருப்போம். நரசிம்ம அவதாரத்தின் போது பிரகலாதன் வந்து இரணியன் கேட்பா, நீ நாராயணா நாராயணா என்று சொல்கிறாயே, உன் நாராயணன் எங்கு இருக்கிறான் காட்டு அப்படின்னு சொல்லும்போது, அவர் தூணிலும் இருப்பார்,
துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு சொல்லுவான். உடனே தான் அந்த தூணில் இருக்கும்போது இந்த தூணில் இருக்காரா காட்டு அப்படிம்பாரு. கதாயுதத்தை ஓங்கி அடிப்பார். அது அடிக்கின்ற போது தூணை பிளந்து நரசிம்ம அவதாரத்தை எடுத்துட்டு பெருமாள் வெளி வருவார். பிறகு அதன் பின்னு இரணிய வதம் நடைபெறும். அதனால் இறைவன் பொறுத்தவரையில் மரக்கட்டையில் மட்டும்தான் இருக்கார் என்பது இல்லை, தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். கண்டிப்பா ஐயா. அப்போ அவ்வளவு விசேஷமான ஒரு கோவில்ன்றதை தான் அதுல இருந்து முன்வைக்க பாக்குறேன். ஆனா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய கோயில்களை பற்றி நம்ம வந்து மேலும் மேலும் நம்ம கண்டிப்பா பார்ப்போம் இந்த ஆடி ஸ்பெஷல் நிகழ்ச்சியில. இந்த ஆடி ஸ்பெஷல் நிகழ்ச்சியில இவ்வளவு விஷயங்களை எங்க கூட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. நன்றி, வணக்கம். அதாவது இன்னைக்கு வந்து நம்ம செங்கழுநீர் அம்மனை பற்றி நம்ம விரிவா பார்த்திருப்போம். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில, இன்னும் ஒரு ஆடி ஸ்பெஷல் நிகழ்ச்சியில இன்னும் பல்வேறு அம்மனை பற்றி நம்ம வந்து இன்னும் விரிவாவே தெரிஞ்சுக்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் பிரீதா.